இப்போ வந்துட்டு 2 விமன் வந்துட்டு பிஎம்ஓஎஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பட் ஆனால் அவங்க சிம்டம்ஸ் பார்த்தோம்னா 2 பேருக்குமே வேறு வேறையாக இருக்குது. அது ஏன் மேம்? பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம வெறும் சிம்டம் மோஸ்ட் ஆஃப் எல்லா விமனுக்கும் இருக்க கொஷின் இது. ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருந்தாலே அவங்களுக்கு பிஎம்ஓஎஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தமா மேம்? இதில் வந்து நிறையா ஹார்மோனல் இன்வால்மெண்ட் இருக்குது. லேட் நைட் தூங்குறது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுது மேம். அது வந்துட்டு நம்ம பிஎம்ஓஎஸ்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஸ்லீப் அப்படிங்கிறது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதில் இருக்க எல்லா சிம்டம்ஸுமே நம்ம இக்னோர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா ஃபர்தராக? கண்டிப்பாக இருக்கும். அக்யூபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பிஎம்ஓஎஸ் எப்படி மேம் பார்க்கலாம்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெல்கம் டு டாக்டர் ஐஸ்வர்யாஸ் வெல்னஸ் கோட், where we decode your health naturally. I'm Dr. Swati. 7 out of 10 women PCOSனால அஃபெக்ட் ஆகிறாங்க. மோஸ்ட்லி irregular periods, weight gain, infertility இதை வச்சு தான் PCOS டயக்னோசிஸ்க்கே போகிறோம். பட் வாட் இஃப் தேர் ஆர் விசிபிள் சைன்ஸ் ஆஃப் அ மச் டீப்பர் கண்டிஷன்? இன்னைக்கு எபிசோடில் ரெகுலரான டயட் எக்ஸசைஸ் பற்றி இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம பாடியில் என்ன நடக்குது அண்ட் அதை நேச்சுரலாக எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேம், நமக்கு பிசிஓடினா என்னன்னு தெரியும். irregular periods இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இதெல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பிசிஓடியை PMOS அப்படின்னு டேர்ம் மாற்றிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிசிஓஎஸ்னால் என்னன்னு தெரியும். ஓவரியில் சிஸ்ட் இருக்குது, அதனால நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே பிசிஓஎஸை நம்ம வந்து நேச்சுரோபதி பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேயே நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ஒரு மெட்டபாலிக் கண்டிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஓவரி மட்டும் கன்சர்னாக இருக்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. பாடிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதோட ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம வந்து பிசிஓடியை பார்க்குறோம். அதை இப்போ தான் வந்து வெஸ்டர்ன் மெடிசனில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் அண்ட் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. மெட்டபாலிக் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற நம்ம சாப்பிட்றது மெட்டபாலைஸ் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை கன்சர்ன் பண்ணுறது தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்ஓஎஸில் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாகவே ஓவரீஸில் சிஸ்ட் இருக்கும், உங்களுக்கு பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெயிட் கெயின் பார்த்தோம், அது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் தான், அதுவும் கூட இருக்கும். உங்களுக்கு வந்து மேபி ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டயபெட்டிக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இப்போ பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேம், இப்போ ரீசெண்டாக இந்த பிஎம்ஓஎஸ் வந்து இப்போத்தி ஜென்ரேஷன் விமன் தான் வந்துட்டு அதிகமாக அட்ரஸ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு லாஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது நம்ம அம்மா டைம்லலாம் வந்துட்டு இதை யாருமே சொல்லி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அது ஏன் மேம்? பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அம்மாக்கள் ஜென்ரேஷன்லேயுமே இருந்திருக்கு, பட் இவ்வளோ வாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் கிடையாது, இவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆனது கிடையாது. இப்போ ஏன் வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்ட் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்மளும் இதே ஜங்க் ஃபுட் தானே சாப்பிட்டு வளர்ந்தோம், இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தோன்னா இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் கலரிங்காக இருக்கட்டும், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் ஆகுது. உங்கள் அம்மா சாப்பிட்ட பிஸ்கெட்டையே இப்போ நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாது. செகண்ட் திங் வந்து அன்னைக்கு இட்லி தோசை அப்படிங்கிறதே வந்து ஒரு பொங்கல் தீபாவளிக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. இட்லி தோசை தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது, ப்ளஸ் வந்து நிறைய செரல்ஸ் சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு நிறையா இருக்குது. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாயிடுச்சு. வி மோஸ்ட்லி ஒர்க் டெஸ்க் ஜாப்ஸ் அப்படின்போது ப்ரொலாங்டு சிட்டிங் இருக்குது, ப்ரொலாங்டு ஸ்க்ரீன் டைம் இருக்குது, க்ரானிக் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்லேயே தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் அன் என்விரான்மெண்ட் வேர் பிஎம்ஓஎஸ் இஸ் மோஸ்ட்லி த்ரைவிங். அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட்டை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை இப்போ வந்து நிறைய விமன் வந்து அஃபெக்ட் ஆகுது. பிஎம்ஓஎஸ்க்கு பார்த்தோம்னா யூஸ்வலான சிம்டம்ஸ்னு வெயிட் கெயின், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இதெல்லாம் தான் சொல்கிறோம். பட் இதை தாண்டி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆஃப் பிஎம்ஓஎஸ் இல்லையா? இதை தவிர சில அண்டர்லைங் சிம்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவல் டிசீஸ் சிம்டம்ஸாக வெளில தெரியறதுக்கு முன்னாடி உள்ள வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் மூலிமா ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கான அறிகுறிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அப்பிடைட்டில் சேஞ்சஸ் இருக்கும். எதர் யூ வில் ஹேவ் லாஸ் ஆஃப் அப்பிடைட், இல்லை அப்படின்னா டூ மச் ஆஃப் கிரேவிங்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். சாப்பிட்ட உடனே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், இல்லை வந்து டெசர்ட் சாப்பிட்டே ஆகணும், அதனால் அது இல்லைன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதாவது பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்ஸோ இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா அண்டர் ஆர்ம்ஸில் கழுத்தை சுற்றிலாம் வந்து யூ வில் ஹேவ் பிளாக் பிக்மெண்டேஷன். மோஸ்ட்லி எல்லாருமே இது வந்து ஒரு ஏதோ வேர்வைப்பட்ட அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை யூஸ் க்ரீம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரப்பிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் எது பண்ணாலும்
பண்ணாலும் அது போகாது. இது வந்து அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு கிளாசிக் இண்டிகேஷன் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் இருந்தாலோ இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருந்தாலோ பெட்டர் டு கெட் செக். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ்க்கு அப்புறமா இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி லேசியாக கொஞ்ச நேரம் தூங்கினா பரவாயில்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, அடிக்குவேட் ரெஸ்ட் இருந்தாலுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ஸ்லீப்பில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், ஹேர் ஃபால் இருக்கலாம், அதே மாதிரி ஃபேஸில் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே சம்திங் கோயிங் ஆன் வித் யோர் மெட்டபாலிசம் அப்படிங்கிறதோட ஒரு இண்டிகேஷன் தான். இதெல்லாம் ஏர்லி வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஎம்ஓஎஸ்ல நம்ம பாடியில் எக்ஸாக்டாக என்ன மேம் நடக்குது? இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் மென்ஸ்ட்ரேஷனில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கேர்ள் பிறக்கிறாங்க அப்படின்னா பிறக்கும் பொழுதே வந்து அவங்களோட ஓவரியில் வந்து இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லை வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு மந்த்தும் ஒரு ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகி ஒரு ஓவம் அதாவது எக் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த எக் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிக்கல் வந்து அது பேர் வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கும். இதிலிருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகுது, ஒரு ஸ்பெர்மோட ஃபர்டிலைஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள நம்மளுடைய எண்டோமெட்ரியல் லைனிங் அதாவது யூட்ரஸோட இன்னர் வால் வந்து திக்காகி ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த பெட்டு வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடக்கூடாது, அது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார்பஸ் லூட்டியம் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து செக்ரேட் ஆகிற அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதை பத்திரமா பார்த்துக்கும். சப்போஸ் அது ஃபர்டிலைஸ் ஆகலை, அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை, தேர் இஸ் நோ பேபி ஃபார்ம்ட் அப்படின்னும் போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இட் வில் ட்ராப். அது ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஷெட் ஆகி அதை தான் நம்ம வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பிஎம்ஓஎஸ் இருக்கிற விமென்க்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகாது. மெச்சூர் ஆகாமல் அது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபாலிக்கல்ஸ் வந்து கிளம்ப் ஆக ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு வந்து அது ஓவரிக்குள்ளே பாலிசிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் ஃப்ளூயிட் மட்டும் இருக்கும், அதனால் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த சிஸ்ட் வந்து நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முத்துமணி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம ஸ்கேன்லேயும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபாலிக்கல்ஸ் மெச்சூர் ஆகலை அப்படின்னும் போது அங்கே அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் அப்படியே இருக்கும். கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது. ஸோ அங்கே ப்ரொஜெஸ்ட்ரானும் வேலை இல்லை. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ இர்ரெகுலராக வருது அப்படின்னாலும் ஒரு 45 days வருது, இல்லை 60 days 90 days இது ஒன்ஸ் வருது அப்படின்னாலும் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். பிஎம்ஓஎஸில் பார்த்தீங்கன்னா சில விமனுக்கு அங்கே சிஸ்ட் இல்லாமலேயே இந்த சிம்டம்ஸ் இருக்கும். சில விமென்க்கு சிஸ்ட்டும் இருக்கும், சிம்டம்ஸும் இருக்கும். தட் இஸ் வை நம்ம இது வெறும் ஒரு ஒவேரியன் டிசீஸ் மட்டும் கிடையாது, அந்த ஃபாலிக்கல்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கூட சேம் செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து சில விமென்க்கு இருக்கும். ஸோ இட்ஸ் அ மெட்டபாலிக் கண்டிஷன் அப்படிங்கிறதோட ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ வந்துட்டு 2 விமன் வந்துட்டு பிஎம்ஓஎஸ்னால எஃபெக்ட் ஆகிருக்காங்க. பட் ஆனால் அவங்க சிம்டம்ஸ் பார்த்தோம்னா 2 பேருக்குமே வேறு வேறையாக இருக்குது. அது ஏன் மேம்? பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம வெறும் சிம்டம் வச்சு மட்டும் பார்க்காம அதோட ரூட் காஸை நம்ம வந்து பார்க்கணும். ரெகுலராக இருக்கிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வெயிட் கெயின் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் பார்த்தோம், இல்லைனா சுகர் கிரேவிங்ஸ் இருக்கான்னு பார்த்தோம், டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிஎம்ஓஎஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ரீசன். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூட் சேஞ்சஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டி இருக்கும், கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரினல் ஹார்மோன்ஸ்னால தான் அவங்களுக்கு வந்து பிஎம்ஓஎஸ் வருது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஹெல்த் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து டைஜஷன் ரிலேட்டடான சிம்டம்ஸும் இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன காஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் வந்து ஃபீவரோட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ஷன்னால ஃபீவர் வந்திருக்கலாம், ஃபுட் பாய்சனிங் இல்லை ஏதாவது கோல்டு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால ஃபீவர் வந்திருக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்னால ரொம்ப நேரம் வந்து டீஹைட்ரேஷன்னால இப்படியும் ஃபீவர் வரலாம். இந்த 2 ஃபீவரையும் ஒரே சிம்டம் தான், பட் வேறு வேறு காஸ். அதே மாதிரி தான் நம்ம பிஎம்ஓஎஸையும் பார்க்கணும். என்ன காஸ், இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் வச்சு நம்ம பார்க்காம அது கூட இருக்கிற அசோசியேட்டட் சிம்டம்ஸை வச்சு
நம்ம காஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க மேம், பிஎம்ஓஎஸ் இருந்தால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு. பிஎம்ஓஎஸ் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் எப்படி மேம் லிங்க் பண்ணுறோம்? மோஸ்ட்டாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஓஎஸ் வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தே ஆர் பிகமிங் ப்ரீ டயபெட்டிக் இல்லை டயபெட்டிக், அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நடக்கும். நம்ம பாடியில் வந்து இப்போ நார்மல் இன்சுலின் செக்ரீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது மோஸ்ட்லி பை ஆர் ஃபுட், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால. இப்போ பேன்க்ரியாஸ் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, இன்னும் இன்சுலின் தேவைப்படுது அப்படின்னு இன்னுமே ஜாஸ்தி செக்ரீட் பண்ணும். ஸோ இன்சுலினோட லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். இது இன்டைரக்டாக நம்மளுடைய மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஆண்ட்ரோஜன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு பீரியட்ஸும் இர்ரெகுலராக தான் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ரீசனே. மோஸ்ட் ஆஃப் எல்லா விமென்க்கும் இருக்க கொஷின் இது, ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருந்தாலே அவங்களுக்கு பிஎம்ஓஎஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தமா மேம்? இதில் வந்து நிறையா ஹார்மோனல் இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம், இது வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்மோன்ஸ். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஹார்மோன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் கொஷனில் பார்த்து இன்சுலின் ஹார்மோன் இன்வால்வ் ஆகிருக்கு. செகண்டாக அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், இது ரெண்டுமே சேர்த்து இன்வால்வ் ஆகிருக்கும். மூணாவதாக வந்து டெஸ்டோஸ்டெரான். ஜென்ரலாக நம்ம இப்போ ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து மேல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் குறிப்பாக டெஸ்டோஸ்டெரான் தான் நம்ம இப்போ டீல் பண்ணுறது. ஜென்ரலாகவே விமென்க்கு வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மித்து. ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் எல்லா விமென்குள்ளேயுமே இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம பாடி பில்ட் ஆகிறதுக்கு, சில ஒர்க் கேரி அவுட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து டெஸ்டோஸ்டெரான் நம்மளுக்கு எசென்ஷியல். ஸோ அந்த லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது தான் செகண்டரி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஃபேஷியல் ஹேர் வர்றதா இருக்கட்டும், பாடி ஹேர் டெவலப் ஆகிறதா இருக்கட்டும், குரல் மேஸ்குலைனாக மாறும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து விமென்க்கும் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் த ரீசன் வை யூ ஹேவ் ஃபேஷியல் ஹேர் இன் பிஎம்ஓஎஸ். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தோன்னா நம்மளுடைய இன்சுலின் லெவல்ஸை வந்து நம்ம ப்ராப்பர் லெவல்ஸில் வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்சுலின் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அது டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸையும் வந்து ஜாஸ்திப்படுத்திடும். அடிஷ்னலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் லிவருமே அஃபெக்ட் ஆகிருக்கும். லிவர்லேருந்து ஒரு பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அந்த பைண்டிங் ப்ரோட்டீன் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது கம்மி ஆகிறது மூலிமா பாடியில் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து பிஎம்ஓஎஸ் கண்டிஷனை வந்து இன்னும் வேர்சன் தான் பண்ணும். லேட் நைட் தூங்குறது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுது மேம். அது வந்துட்டு நம்ம பிஎம்ஓஎஸ்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்பவே எசென்ஷியல். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே எசென்ஷியல். அது க்ரோத் ஹார்மோன்ஸாக இருக்கலாம், செக்ஸ் ஹார்மோன்ஸாக இருக்கலாம், எல்லா விதமான ஹார்மோன்ஸ்க்குமே அது ரொம்பவே எசென்ஷியல். அடிஷ்னலி ஹார்மோன்ஸோட ஹெல்த் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சர்க்கேடியன் ரிதம் இல்லை பாடி கிளாக் வழியாக பார்த்தோன்னா நைட் 11லேருந்து மார்னிங் 3 வரைக்கும் லிவர் அண்ட் கேல் பிளாடரோட ஃபங்க்ஷன் தான் வந்து பீக்கில் இருக்கும். அந்த டைம் நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் லெட்டிங் த ஆர்கன்ஸ் ஒர்க் ப்ராப்பர்லி. அகெயின் உங்களுடைய ஹார்மோன் டிஸ்ட்ரப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது மெலட்டோனின். இது வந்து இட்ஸ் அ ஹார்மோன் தட் செக்ரீட்ஸ் டியூரிங் யோர் ஸ்லீப் ஆர் பிஃபோர் யோர் ஸ்லீப்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கார்டிசால், இன்சுலின், இந்த ஹார்மோன்ஸ்லாம் கம்மி ஆகிட்டு மெலட்டோனின் வந்து ஜாஸ்தி செக்ரீட் ஆகும். தட்ஸ் ஹவு யூ வைண்ட் அப். யூ கோ இன் டு அ ரிலாக்ஸ்ட் மோடாக இருக்கட்டும், நம்ம தூங்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே எசென்ஷியல். இப்போ இந்த ஹார்மோன் டிஸ்டர்ப்ட் ஆகும் பொழுது ஆப்வியஸ்லி பாடியில் கார்டிசால் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன், இல்லை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப ஹை ஸ்டிமுலேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய கார்டிசால் வந்து கம்மியாகாது. ஸோ இது 2 விதத்தில் ஒர்க் ஆகும். ஒன்று, கார்டிசால் மூலிமா உங்கள் பாடியில் அட்ரினலின் ஜாஸ்தி ஆகும், அது மூலியமாகவும் நம்மளுக்கு பிஎம்ஓஎஸ் ப்ரெசிபிட்டேட் ஆகும். இல்லை அப்படின்னும் போது இன்சுலின் லெவல்ஸ் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். ஸோ அது மறுபடியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கன்சிக்யூட்டிவ்லி நம்மளுக்கு வந்து பிஎம்ஓஎஸ் ப்ரெசிபிட்டேட் ஆகும். கட் ஹெல்த் அண்ட் பிஎம்ஓஎஸ் எப்படி மேம் ரிலேட் ஆகுது? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிறதுனால கட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்சுவலி. கட்டில் வந்து ஈஸ்ட்ரோபலோம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. தே ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் தி ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ். இப்போ நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது டிஸ்டர்ப்ட் ஆகுது. இப்போ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோன்னா போத் குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா இருக்கும். இது வந்து ஒரு லெவலில் இருக்கணும். இது மிஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது
இந்த ஈஸ்ட்ரோபோலோம் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ என்னன்னா ஈஸ்ட்ரோஜனோட லெவல்ஸ் வந்து இட் கோஸ் அவுட் ஆஃப் பேலன்ஸ். இப்போ இன்னும் எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். எப்போ பீரியட்ஸ் வருதோ ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கும், ரொம்ப கிளாத்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கட்டோட லைனிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது தேவையில்லாத கழிவுகள் எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய பிளட்டில் கலந்து அது மூலிமா பாடியில் இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதுவுமே நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன், உதாரணத்துக்கு PMOS டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்லீப்போட கனெக்ஷன் பார்த்துட்டோம் மேம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் PMOSக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது மேம்? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ். இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், திருப்பி நார்மல்சிக்கு வரோம் அப்படிங்கிறது இட் வில் நாட் அஃபெக்ட். பட் இமேஜின் இதே வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். காலைல எந்திரிக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், தூங்க போகிற வரைக்கும், ஏன் தூக்கமே அஃபெக்ட் ஆகிறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இது வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது இது வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸாக வந்து மாறிடும். ஸோ இதனால் நம்மளுடைய ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் பிட்யூட்டரி அப்படிங்கிற ஒரு கிளாண்டுக்கும் கூட வந்து நம்மளுடைய அட்ரினலின் கிளாண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். இது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ட்ரிகர்ட் பை ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அட்ரினல் கிளான்ஸ் மூலிமா பிரெயின்லேருந்து சிக்னல் வந்து அட்ரினல் கிளான்ஸ் மூலிமா கார்டிசால் ஹார்மோன் வந்து ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். அண்ட் அட்ரினலின் இந்த ஹார்மோன்ஸும் வந்து செக்ரேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் ஒரு விதமான ஒரு சிக் ரெஸ்பான்ஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன், இது எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம நிறையா எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு வூண்ட் ஆகி அது ஹீல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு செல்குள்ளேயும் நடக்கும் பொழுது இந்த மெட்டபாலிசத்தை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணிடும். இது மூலிமா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து PMOSக்கு காரணமாக இருக்குது. மேம், இப்போது PMOS கண்டிஷனுக்கு காமனாக ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கிட்ட அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுது. ஸோ அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா மேம்? மெடிகேஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பாடியில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இல்லாததுனால யூஆர் கிவிங் எ எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட். எக்ஸ்டர்னலி அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு செக்ரீட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பராக எந்த ஹார்மோன்ஸ்னால எண்டோமெட்ரியல் லைனிங் நார்மலாக செக்ரேட் ஆகணுமோ அந்த மாதிரி ஆகும். அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் எப்போ ட்ராப் ஆகணுமோ அப்போ ட்ராப் ஆகும். அண்ட் உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ஆகிடும். திஸ் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் ஓவிலேட்டட். இப்போ இந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுனால ஓவிலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம். கண்டிப்பாக கரெக்டாக ஆகலை. இட்ஸ் ஜஸ்ட் அ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். மெனி விமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரல, டாக்டர் கிட்ட போகணும், அவங்க வந்து மெடிசன் கொடுத்தாங்க, 1 மந்த் எடுத்தேன், ரெகுலராக இருந்துச்சு, அப்புறம் 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் கொடுத்து திருப்பி 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். இட்ஸ் அ நெவர் எண்டிங் லூப் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஓவிலேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக சரியாகலை. ஹார்மோன்ஸ் மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணி எக்ஸ்டர்னலி ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து பீரியட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இது வந்து ஒரு க்யூர் கிடையாது. இட் இஸ் அ சிம்டம் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதில் இருக்க எல்லா சிம்டம்ஸுமே நம்ம இக்னோர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா ஃபர்தராக? கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணலை அப்படின்னும் போது மோர் தென் PMOS நம்ம மெட்டபாலிக் காசஸ்க்கே போயிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரீட் பண்ணலை அப்படின்னும் போது இட் கேன் லீட் டு டயபெட்டிக்காக இருக்கட்டும், வெயிட் கெயின் குறையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா யுவர் லிவர் ஆல்சோ கெட்ஸ் அஃபெக்டட். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அக்ரவேட் ஆகும். ஈவன் தோ யூ டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால், இது வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை வந்து அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகிறது மூலயமா செகண்ட் திங் வந்து இப்போ லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு டிஸ்லிபிடிமியா, அதாவது கொலஸ்ட்ராலோட லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு அத்தெரோஸ்க்ளீரோசிஸ், இன்ஃபாக்ஷன், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு மேஜர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் வந்து வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ அது மூலயமா நம்மளுடைய எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஓவர் க்ரோத் ஆகிட்டே போகும். அண்ட் தேர் இஸ் நோ ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ அங்கே ஷெட்டிங் இல்லை அப்படின்னா அது க்ரானிக்காக வந்து அந்த லைனிங் மட்டுமே திக்கனிங் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப க்ரானிக்காக போகும்போது பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வரும்.
இது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அது கேன்சர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாகவே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன், ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அக்யூபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பிஎம்ஓஎஸ் எப்படி மேம் பார்க்குறோம்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நேச்சுரோபதியாக இருக்கட்டும், அக்யூபங்க்சராக இருக்கட்டும், இதை வந்து ஒரு ஒவேரியன் கண்டிஷனாக மட்டும் இதை கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அது வெறும் ஹார்மோனல் இல்லை வந்து இது இந்த சிம்டம்ஸ் காஸ் பண்ணுது அப்படி மட்டும் இதை பிரித்து பார்க்காம இது வந்து ஒரு ஹோல் பாடி மெட்டபாலிக் இஷ்யூவாக தான் நம்ம வந்து பார்ப்போம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற மெரிடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 மெரிடியன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. லிவர், கிட்னி அண்ட் ஸ்ப்ளீன் மெரிடியன். ஆல்ரெடி நம்ம பார்த்த காசஸ்னாலேயே தான் இங்கேயும் வந்து அதே கண்டிஷன் வருது. ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கிட்னி எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்போது இது பிறக்கும் பொழுதே சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஒரு அம்மா வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷனோ ரெஸ்ட்டோ தேவையான கேரோ கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கும் வந்து அந்த கிட்னி எனர்ஜி வந்து ப்ராப்பராக பாஸ் ஆன் ஆகாது. இது டவுனாக இருக்கும்பொழுது கிட்னி எனர்ஜி வந்து இட் இஸ் வெரி மச் ரெஸ்பான்சிபிள் ஃபார் உங்களோட பீரியட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இந்த கிட்னி எனர்ஜி கம்மியாகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ், ஹார்மோனல் இஷ்யூஸ் இது எல்லாமே வரும். ரெண்டாவது பார்த்தோன்னா லிவர் மெரிடியன் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு எமோஷன் சப்ரெஷனில் இருந்தாலோ இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருந்தாலோ ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னாலுமே இது வந்து லிவரோட எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ லிவர் எனர்ஜியோட மெயின் வேலையே பார்த்தோன்னா நம்ம பாடியில் எனர்ஜி ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது அஃபெக்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி உங்களுடைய இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸும் அஃபெக்ட் ஆகும். அது மூலயமா உங்களுக்கு பீரியட்ஸும் இரெகுலராக இருக்கும். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி பிஎம்ஓஎஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம நிறையா கோல்டு ஃபுட் சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் ஒரு விதமான ஈரப்பதத்தை க்ரியேட் பண்ணிடும். இப்போ நம்ம வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே மோரார்லெஸ் த சேம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈரப்பதம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதை வந்து அக்யூபங்க்சரில் வந்து டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேம்ப் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலிமா நம்மளுடைய ஸ்ப்ளீன் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகும். அது மூலிமா இந்த டேம்ப்னஸ் க்ரியேட் ஆகிறதுனால சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். ஃப்ளூயிட் ஃபில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸ்னாலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஏன் பிஎம்ஓஎஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேச்சுரோபதி பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அக்யூபங்க்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎம்ஓஎஸ் எப்படி மேம் நேச்சுரலாக மேனேஜ் பண்ணலாம்? பிஎம்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டயட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ டயட்டில் வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடணும், ஸ்வீட்ஸு, எனி கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்ஸுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃப்ரைட் ஃபுட்ஸு இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். டைமுக்கு சாப்பிடணும். ஈவன் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங், நான் வந்து ஒரு நாளைக்கு 2 மீல்ஸ் தான் சாப்பிடுவேன், நான் ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னாலுமே அந்த மீல் டைமிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இன் பிட்வீன் ஸ்நாக்கிங் பண்ணுறது, லேட் நைட் சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ரெண்டாவது வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். லைக் வந்து வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமாக இதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுகர் ஸ்பைக் ஆகிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை டீல் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறையா சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் முக்கியமாக. ஆனால் வந்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கணும். ஸ்டீமோ இல்லை குக் பண்ணி எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ரேதர் தென் ரா வெஜிடபிள்ஸ். ஸோ பிஎம்எஸ் இருக்கிற நிறைய விமன் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் வந்து டயட்டில் இருக்கேன் ஸோ அதனால் நான் நிறையா சாலட் சாப்பிடுவேன், நான் வந்து ஸ்மூத்தி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சாலட் சாப்பிடும்பொழுது, இந்த ஸ்மூத்தி கோல்டாக இருக்கக்கூடிய ஸ்மூத்தி நம்ம எடுத்துக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய ஸ்ப்ளீன் எனர்ஜி இன்னுமே அஃபெக்ட் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை குக் பண்ண வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்மூத்தி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சீட் சைக்கிளிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் பட்டை பொடி நம்ம வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக ஒர்க் ஆகும். பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைச்சி இந்த கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து எக்ஸசைஸ். வாரத்துக்கு மினிமம் ஒரு 150 மினிட்ஸ்லேருந்து 300 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணலாம், யோகா பண்ணலாம். யோகா பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரீதிங் எக்ஸசைசஸ், மெடிடேட்டிவ் ப்ராக்டிசஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டயட்டு எக்ஸசைஸை தாண்டி நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்யூபங்க்சர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த 3 மெரிடியனோட எனர்ஜி இம்பேலன்சஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு அக்யூபங்க்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சன் எக்ஸ்போஷர்.
இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் எல்லாருக்கும், பட் இட் ஹோல்ட்ஸ் ஸோ மச் வேல்யூ. நம்மளுடைய செரட்டோனின் ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆங்ஸைட்டியோ இல்லை மூட் டிப்ரெஷன்ஸோ இல்லை வந்து இரிட்டபிலிட்டி இது மூலியமாகவும் நம்மளுக்கு ப்ரெசிபிடேட் ஆகுது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் மூலியமாகவும் ப்ரெசிபிடேட் ஆகுது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து கோல்டு ஹிப் பாத் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். பெல்விக் ஆர்கன்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி டோனிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர நீங்கள் மசாஜ் எடுக்கலாம். ஃபார் ஜென்ரல் ரிலாக்ஸேஷனுக்கு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நீங்கள் வந்து மசாஜ் எடுத்துக்கலாம். மசாஜோடு சேர்ந்து நம்ம அரோமா தெரப்பி ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு காம் எஃபெக்ட் கொடுக்கும். நம்மளுடைய நர்வ் சிஸ்டமை காம் டவுன் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம ப்ராப்பராக என்ன காசுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். PMOS பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. PMOS is not your body working against you. It's your body asking to be understood. PMOS ட்ரீட்மெண்ட்டோட கோலே ரெகுலராக பீரியட்ஸ் வர வைக்கிறது மட்டும் கிடையாது. ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணி நம்ம பாடியை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கரெக்டான இன்னர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா PMOSஆல் சஃபர் ஆகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.